ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு மார்ச் 11க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் டைரெக்டாகவே நியூஸ் போயிடலாம். தேசிய அட்டவணையில் பொண்ணுக்கு வீங்கி தடுப்பூசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் தேசிய அட்டவணையில் எந்த ரெண்டு நோய் வந்திருக்குன்னா எம்ஆர் எனப்படும் தட்டம்மையும் ரூபல்லா தடுப்பூசியும் வழங்கப்பட்டிருக்கு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பொண்ணுக்கு வீங்கி அப்படின்ற ஒரு தடுப்பூசியை தேசிய அட்டவணையில் சேர்க்க சொல்கிறாங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய மருந்துகள் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இந்த நோய்கள் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ தேசிய அட்டவணையில் இருக்கிறது என்னென்னு பாருங்கள், எம்ஆர் எனப்படும் தட்டம்மை ரூபல்லா தடுப்பூசி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கங்க போதும். நெக்ஸ்ட் ஒன். ஸோ நிறைய கிரிட்டிக் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணிடலாம், டைரெக்டாக திருவள்ளுவரை பார்த்துலாமா? திருவள்ளுவர் என்றைக்குமே கொஞ்சம் லேட் ஆகுதுங்க, பிரச்சனை இல்லை, ஒரு நிமிஷங்க. வந்துச்சுங்க. நாளம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின் அப்படின்னு இருக்காங்க. ஒரு செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் என கருதினாலும் கைகூடும். உலகமே வேண்டாம் என்ன சொல்லலாம், கைகூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள். ஒரு செயலை நீ செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கான ஏற்ற காலம் வந்துடுச்சு, அதுக்கான இடத்த பிளேஸ் பண்ணி அழகாக ஸ்கெட்ச் போட்டு அடிக்கணும் தான் திருவள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்காரு. நம்ம ஷார்ட்டாக சொல்லிட்டோம். அப்போ காலம் தாழ்த்தாமல் ஒரு விஷயத்தை செய்யணும்னா செஞ்சிடணும். உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்த தீவிர முயற்சின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டை $1 ட்ரில்லியன் பொருளாதாரமாக மாற்ற வேண்டும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்குங்க தமிழ்நாடு பொருளாதாரத்தில். ஸோ அப்போ கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் எவ்வளோனா 1 ட்ரில்லியனா 1 மில்லியனா 1 பில்லியனான்னு கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லலாம், 1 ட்ரில்லியன் அப்படின்றது சொன்னால் போதுங்க. அடுத்தது ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை ஓகே, சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட்டில் நம்ம ஜெயிச்சிட்டோம். கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் சொல்லியிருக்காங்க. அவர் பேர் மட்டும் தெரிஞ்சுக்க போதும். பட் ஆனால் நம்ம என்னென்னா அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஸ்டாட்டிக்கில் ஒன்று இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் பணியிடங்கள் 34ங்க. ஸோ இவர் போன உடனே 33 ஆயிடுச்சு. ஆனால் 34 பேர் தான் இருக்கணும் அப்படின்றத உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க போதும். ஸோ இந்த ஸ்டாட்டிக் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி தான் இருக்கும். இம்பார்ட்டன்ட் பாருங்கள், கனடாவின் புதிய பிரதமராக மார்க் கார்னி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்டின் ட்ரூடோ அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா பதவி விலகிடுவார். ஸோ அதன் காரணமாக என்ன பண்ணுவாங்க, இப்போ கனடாவின் புதிய பிரதமராக மார்க் கார்னி நியமிக்கப்பட்டிருக்கார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகேங்க, ஐ திங்க் என்னோட நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃபினிஷ் ஆகுது. ஸோ டெய்லி பேசிஸில் நியூஸ் பேப்பர் படிச்சிங்க, அட் த சேம் டைமில் குயிஸ் அட்டன் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.